இரவு 10 மணி 16 டிசம்பர் 2025 செவ்வாய். துருக்கிக்கு சொந்தமான டேக்கிஸ் ஏர்லைன்ஸ் விமானம் 733 ரக விமானம் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இஸ்தாம்புல் நோக்கி பறக்கிறது. இந்த விமானம் பறந்து சில மணி நேரங்களுக்குள் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளாகுது. தொடர்ச்சியாக இந்த விமானத்தால் இஸ்தாம்புல் நோக்கி பறக்க முடியாது. மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வருகிறது. விமானத்தை தரையிறக்கும் போது எதுவும் நடக்கலாம். விமானம் தீப்பற்றி எரியலாம், வெடித்துச் சிதறலாம். விமானத்துக்குள்ள பயணிகள் அத்தனை பேரும் உயிரிழக்கலாம். விமானத்தில் நிரப்பப்பட்ட ஃபியூல் முழுமையாக இருக்கு. இந்த நிரப்பப்பட்ட ஃபியூலுடன் விமானம் இறங்கினால் நிச்சயமாக விமானம் தீப்பற்றிக் கொள்ளும் அல்லது வெடித்துச் சிதறும். இந்த ஆபத்திலிருந்து எப்படியாவது பயணிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்குள் தீயணைப்பு படைவீரர்கள், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வண்டிகள், மீட்பு குழுவினர் அத்தனை பேரும் குழுமி இருக்கிறாங்க. விமானம் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. சிலாபத்துக்கு மேலால் விமானம் கொஞ்ச நேரம் பறக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூலை பேர்ன் ஆஃப் செய்கிறது. விமானம் குறைத்து குறைத்து விமானம் தரையிறங்கிறது. எல்லாருடைய மனசிலும் டிக் டிக் நிமிடங்களாக அந்த நிமிடங்கள் அமையுது. இந்த விமானத்துக்கும் விமானத்துக்குள் இருக்கின்ற பயணிகளுக்கும் ஒன்றுமே நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லோருமே பிரார்த்திக்கிறாங்க. ஃபியூலை பேர்ன் ஆஃப் செய்த விமானம் மெதுமெதுவாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் தரையிறங்கிறது. தரையிறங்கும் போது நேரம் நள்ளிரவு 12:28. இந்த விமானத்துக்குள் இருந்த பயணிகளும் விமானிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக புன்னகையுடன் வெளியே வராங்க. இதை பார்த்ததுதான் எல்லோருக்கும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியதாக இருந்தது.